தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம். செய்திச் சுருக்கம். தேர்தல் பணிகள் தீவிரம், நிர்வாகிகளை சந்திக்கும் ஸ்டாலின். அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. ஆளுங்கட்சியான திமுக தரப்பில் தேர்தல் பணிகள் தற்போதே துவக்கப்பட்டுள்ளன. திமுக பொதுக்குழு கூட்டம் கடந்த 1ஆம் தேதி மதுரையில் நடந்தது. அதில் தேர்தலுக்கு தயாராக கட்சி நிர்வாகிகளை சட்டசபை தொகுதி வாரியாக சந்திப்பேன் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார். அடுத்து திமுக தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் ஓரணியில் தமிழகம் என்ற திட்டத்தின் கீழ் புதிய உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும். ஒவ்வொரு ஓட்டுச்சாவடியிலும் மொத்தமுள்ள வாக்காளர்களில் குறைந்தபட்சம் 30% பேர் திமுக உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். உங்கள் செயல்பாடுகளை அறிய தொகுதி வாரியாக நிர்வாகிகள் சந்திப்பை துவங்க இருக்கிறேன். தொடர்ச்சியான பயணங்களில் உங்கள் ஊருக்கு வரும்போது உங்களை சந்தித்து மகிழ்வேன் என தெரிவித்திருந்தார். அக்கடிதத்தின் அடிப்படையில் கழக உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் இன்று முதல் 234 சட்டசபை தொகுதிகளின் திமுக நிர்வாகிகளை முதல்வர் ஸ்டாலின் நேரில் சந்தித்து பேசவுள்ளார். முதல் நாளான இன்று சிதம்பரம், விழுப்புரம், உசிலம்பட்டி சட்டசபை தொகுதிகளின் நிர்வாகிகளை முதல்வர் ஸ்டாலின் சந்திக்கிறார். தன் தலைமையில் சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் தொடர் வெற்றியை முதல்வர் ஸ்டாலின் சந்தித்து வருகிறார். திமுக வரலாற்றில் இதுவரை திமுக தொடர்ந்து 2வது முறை ஆட்சி அமைத்ததில்லை. எனவே தொடர்ந்து 2வது முறையாக திமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதில் முதல்வர் ஸ்டாலின் தீவிரமாக உள்ளதாக திமுக நிர்வாகிகள் தெரிவித்தனர். மேலும் தமிழகம் முழுதும் திமுக நிர்வாகிகள் ஆட்சி அதிகாரத்தின் வாயிலாக எந்த பலனும் பெறாமல் அதிருப்தியில் உள்ளனர் என உளவுத்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்காக கட்சி நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் சந்தித்து பேசி உற்சாகப்படுத்த முதல்வர் ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளார். வரும் சட்டசபை தேர்தலுக்கு புதிய கட்சியாக விஜய் தலைமையிலான தாவேக உருவெடுத்துள்ளது. எனவே திமுக கூட்டணிக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடியை சமாளிக்க நிர்வாகிகளிடம் முதல்வர் தனித்தனியாக பேசி அவர்களுக்கு இருக்கும் அதிருப்தியை போக்கி தேர்தல் பணிகளை முடுக்கிவிட உள்ளதாக திமுக நிர்வாகிகள் தெரிவித்தனர். ராஜ்யசபா எம்பி தேர்தல் 6 பேர் போட்டியின்றி தேர்வு. தமிழகத்தில் ராஜ்யசபா உறுப்பினர்களாக உள்ள திமுகவின் பி. வில்சன், சண்முகம், புதுக்கோட்டை அப்துல்லா, அதிமுகவின் சந்திரசேகரன், மதிமுக வைகோ மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பதவிக்காலம் வரும் ஜூலை 24ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இதையடுத்து அப்பதவிகளுக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இதற்கான மனு தாக்கல் ஜூன் 2இல் தொடங்கியது. திமுக சார்பில் மீண்டும் வழக்கறிஞர் வில்சனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. புதிதாக சல்மா, சிவலிங்கம் ஆகியோருக்கும் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. இவர்கள் ஜூன் 6இல் மனு தாக்கல் செய்தனர். அதிமுக தரப்பில் இன்பதுரை, தனபால் ஆகியோர் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டனர். இவர்கள் உட்பட தேர்தலில் போட்டியிடுவதற்கு 13 பேர் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்தனர். திமுக தரப்பிலிருந்து வேட்புமனு நிராகரிக்கப்படாமல் இருக்க ஏதுவாக ஒவ்வொரு வேட்பாளரும் தலா 2 வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். ராஜ்யசபா உறுப்பினரை தேர்வு செய்ய 34 வேட்பாளர்களின் ஆதரவு தேவை. அதன்படி சட்டமன்ற பலத்தின் அடிப்படையில் திமுக 4 உறுப்பினர்களையும் அதிமுக 2 உறுப்பினர்களையும் தேர்வு செய்யும் நிலை இருந்தது. எம்எல்ஏக்களின் ஆதரவு இல்லாத காரணத்தால் 7 பேரின் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. திமுக சார்பில் போட்டியிட்ட வில்சன், சல்மா, சிவலிங்கம், மக்கள் நீதி மய்யம் சார்பில் போட்டியிட்ட கமல் ஆகியோர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். ராஜ்யசபா தேர்தலில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழ்களை தேர்தல் நடத்தும் அதிகாரியான சட்டசபை கூடுதல் செயலர் சுப்பிரமணியத்திடம் பெற்றுக்கொண்டனர். துணை முதல்வர் உதயநிதி, அமைச்சர் சுப்பிரமணியன் ஆகியோர் உடன் இருந்தனர். இதேபோல அதிமுக சார்பில் போட்டியிட்ட இன்பதுரை, தனபால் ஆகியோரும் ராஜ்யசபாவுக்கு தேர்வு செய்யப்பட்டதற்கான சான்றிதழ்களை பெற்றனர். 1,25,000 லிட்டர் எரிபொருளுடன் வெடித்தது கொத்து கொத்தாக உயிர் போக காரணம். விமான விபத்தில் உலுக்கும் அதிர்ச்சி. குஜராத் மாநிலம் அகமதாபாத் ஏர்போர்ட்டில் இருந்து 242 பேருடன் லண்டன் புறப்பட்ட விமானம் ஏர்போர்ட் பக்கத்திலேயே விழுந்து வெடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை 204 பேர் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. ஒருவர் மட்டுமே உயிர் தப்பியுள்ளார். மற்றவர்கள் நிலை என்னவென்று இதுவரை தெரியவில்லை. அகமதாபாத் ஏர்போர்ட் பக்கத்தில் உள்ள மெடிக்கல் காலேஜ் வளாகத்தில் விழுந்துதான் விமானம் வெடித்தது. இதில் நிறைய டாக்டர்கள் காயமடைந்தனர். 5 பேர் மரணமடைந்துள்ளனர். இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா விரைந்தார். விபத்து நடந்த இடத்தையும் மீட்பு பணிகளையும் அவர் பார்வையிட்டார். விமானத்தில் உயிர் தப்பிய விஸ்வாஸ் குமாரை மருத்துவமனையில் சந்தித்து நலம் விசாரித்தார். விமானம் வெடித்ததில் காயமடைந்த மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்தவர்களையும் அவர் மருத்துவமனையில் சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமித்ஷா பயணிகளை ஏன் காப்பாற்ற முடியாமல் போனது என்பது பற்றி விளக்கம் அளித்தார். அவர் கூறியது,
துயர சம்பவம் நடந்ததுமே பிரதமர் மோடி என்னை தொடர்பு கொண்டு நேரில் சென்று நிலைமையை கவனிக்கும்படி சொன்னார். மத்திய மாநில அரசுகள் சேர்ந்து மீட்பு பணியை தீவிரமாக செய்து வருகின்றன. 230 பயணிகள், 12 விமான ஊழியர்கள் பயணம் செய்த விமானத்தில் ஒருவர் மட்டும் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிறார். அவரை நான் நேரில் பார்த்தேன். இறந்தவர்களின் சடலங்களை குடும்பத்தினரிடம் ஒப்படைப்பதற்காக DNA பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. விபத்து நடந்தபோது விமானத்தில் கிட்டத்தட்ட 1.25 லட்சம் லிட்டர் எரிபொருள் இருந்தது. விமானம் வெடித்ததும் இதனால் மிகப்பெரிய அளவில் வெப்பம் உண்டானது. இதனால் தான் யாரையும் காப்பாற்ற முடியாமல் போய்விட்டதென்று அமித்ஷா சொன்னார். மீட்பு பணிகள் நிறைவு. பலி 265 உயர்வு. குஜராத் மாநிலம் அகமதாபாத் நகரில் இருந்து நேற்று மதியம் லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் சில நிமிடங்களில் நொறுங்கி விழுந்து வெடித்தது. இதில் விமானத்தில் பயணம் செய்த 241 பேர் இறந்தனர். ஒருவர் மட்டும் அதிர்ஷ்டவசமாக கீழே குதித்து உயிர் தப்பினார். விமானம் மருத்துவக் கல்லூரி ஒன்றின் மீது விழுந்து வெடித்ததில் மருத்துவக் கல்லூரி விடுதியில் மதிய உணவு அருந்திக் கொண்டிருந்த 5 கல்லூரி மாணவர்கள் உடல் கருகி இறந்தனர். விபத்து நடந்த இடத்தில் பேரிடர் படையினர், தீயணைப்பு படை வீரர்கள், மருத்துவ குழுவினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தீக்காயங்களுடன் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் விமான விபத்து நடந்த இடத்தில் மீட்பு பணிகள் நிறைவடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியானது. மேலும் பலியானோர் எண்ணிக்கை 242 என அறிவிக்கப்பட்ட நிலையில் நேற்று இரவு பலி எண்ணிக்கை 265 உயர்ந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. என் உடல் நடுங்கிவிட்டது. கடைசி 10 நிமிடங்களில் உயிர் தப்பிய பெண் அதிர்ச்சி. குஜராத்தின் அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு நேற்று புறப்பட்ட ஏர் இந்தியாவின் போயிங் ரக விமானம் டேக் ஆஃப் ஆன சில நிமிடங்களில் கீழே விழுந்து வெடித்து சிதறியது. இதில் 230 பயணிகள், 2 பைலட் உட்பட 12 ஊழியர்கள் என 242 பேர் இருந்தனர். இதில் 241 பேர் விபத்தில் உடல் கருகி இறந்துவிட்டனர். இந்த விமான விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியவர்கள் 2 பேர். ஒருவர் விமானத்தில் பயணம் செய்த விஸ்வாஸ் குமார், மற்றொருவர் அந்த விமானத்தை தவறவிட்ட பெண் பூமி சௌஹான். விமானத்தில் சென்ற விஸ்வாஸ் குமார் அவசர கால கதவு பக்கத்தில் இருக்கும் 11A சீட்டில் சென்றார். விமானம் கீழே விழுந்து வெடிப்பதற்கு ஓரிரு நொடிகள் முன் அவசர கால கதவு வழியாக கீழே குதித்து உயிர் தப்பியிருக்கிறார். பூமி சௌஹான் என்ற பெண் ஏர் இந்தியா விமானத்தில் லண்டன் செல்வதற்காக டிக்கெட் புக் செய்திருக்கிறார். விமானத்தை பிடிப்பதற்காக ஏர்போர்ட் சென்று கொண்டிருந்தார். ஆனால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் காரணமாக ஏர்போர்ட் செல்வதற்கு 10 நிமிடம் தாமதமானது. அதற்குள் அவர் செல்ல இருந்த ஏர் இந்தியா விமானம் புறப்பட்டு விட்டது. ஆனால் சில நிமிடங்களிலேயே அது கீழே விழுந்து வெடித்து சிதறியது. அந்த விமானத்தை தவறவிட்ட பூமி சௌஹானுக்கு அது பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது. அவர் கூறும்போது, விபத்தை அறிந்து என் உடல் அப்படியே நடுங்கி போய்விட்டது. விமானத்தில் சென்றவர்கள் இறந்ததை அறிந்து உடைந்து போய்விட்டேன். என்னால் பேசக்கூட முடியவில்லை. அதிர்ஷ்டவசமாக நான் உயிர் தப்பி இருக்கிறேன். அதற்காக கடவுளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என அதிர்ச்சியுடன் பூமி சௌஹான் கூறினார். லண்டனில் கணவருடன் வசிக்கும் பூமி 2 வருடங்களுக்கு பிறகு விடுமுறைக்காக இந்தியா வந்துவிட்டு திரும்பி லண்டன் செல்ல இருந்தபோதுதான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. திடீரென சரிந்த ராட்சத தூண்கள். மெட்ரோ பணியில் அதிர்ச்சி. சாலையில் சென்றவர் உயிர் பறிபோன பரிதாபம். சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட பணிகளில் ஆலந்தூர் முதல் போரூர் வரையிலான பகுதிகளில் கட்டுமான பணிகள் இரவு பகலாக நடக்கின்றன. மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரையான சிவப்பு வழித்தடத்தின் ஒரு பகுதியாக போரூர் முதல் ஆலந்தூர் வரை மெட்ரோ பணிகள் நடக்கிறது. இங்கு மேம்பாலம் மூலம் மெட்ரோ ரயில் பாதை அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த பகுதியில் குறுக்கே வரும் அடையாறு ஆற்றிலும் ராட்சத தூண்கள் நிறுவி பாலம் அமைக்கப்படுகிறது. ராமாபுரத்தில் நேற்று இரவு எதிர்பாராத விதமாக பாலத்தை தாங்கி செல்லும் ராட்சத தூண்களில் 2 தூண்கள் 50 அடி உயரத்திலிருந்து நடு ரோட்டில் இடிந்து விழுந்தது. அதே நேரம் 2 வீலரில் சென்ற 2 பேர் தூண்களுக்கு அடியில் சிக்கிக் கொண்டனர். உடனடியாக அங்கு வந்த போலீசார் மற்றும் மெட்ரோ அதிகாரிகள் மீட்பு பணியை தொடங்கினர். இடிபாடுகளில் இருந்து முதலில் மீட்கப்பட்ட ஒருவர் இறந்துவிட்டதை போலீசார் உறுதி செய்துள்ளனர். மற்றொருவரை மீட்கும் பணி தொடர்ந்து நடக்கிறது. ராமாபுரம் L&T நிறுவனம் முன்பே நடந்த மெட்ரோ கட்டுமான விபத்தால் பூந்தமல்லி மவுண்ட் சாலையில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டது. 5 2 வீலர்கள் மீது ராட்சத தூண்கள் சரிந்து விழுந்துள்ள நிலையில் விபத்து குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர். நீலகிரிக்கு நாளை ரெட் அலர்ட். 6 மாவட்டங்களில் இன்று கனமழை. வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசா பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அதேபோல் தமிழகம் உள்ளிட்ட தென்னிந்திய பகுதிகளின் மேலும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனால் தமிழகத்தில் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
கோவை, நீலகிரி, தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கன அல்லது மிக கனமழை, திருநெல்வேலி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் நாளை மறுநாள் அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் அப்பகுதிக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. கோவை, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை கனமழை முதல் மிக கனமழை, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசான அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.